மகிமை நிறைந்தவரே, நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அப்பா, நீர் ஒருவரே மகத்துவமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory Father, glory Father, glory Father. சர்வ வல்லவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீ நல்லவர், நீர் நல்லவர். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, எங்கள் இருதயம் உம்மை நோக்கி இருக்கிறது. எங்கள் நேசரே, எங்கள் மணவாளனே, ஹல்லேலூயா. எங்கள் தாகத்தை தணிப்பவரே ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய தாகங்களை என் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே தணிப்பீராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நீ நல்லவர், நீ நல்லவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சேனைகளே, சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர். ஆவியானவரே, சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தர். எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இந்த ஆராதனை ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து, அவர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். என்று சேராபீன்கள் தங்களை வெறுமையாக்கி தங்களை மறைத்து அவரை உயர்த்தினது போல இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் அவரை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறீர்கள்? இருதயத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தருவீராக. சொல்லுவோம், உயரமும் உன்னதமும், உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும். ஆமென். சிங்காசனத்தில். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். க்ளோரி. சேனைகளின் கர்த்தர். ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். பாடுக, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். க்ளோரா பலா ஷகதரா பாபா பலதரே. க்ளோ பரிசுத்தர் ரே. ஒருவராய்
ஒருவராய் சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க பார்க்கலாம். ஒருவராய் சாவாமை, ஆமென், சேரக்கூட ஒளிதனில், அகிலத்தை அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே. பாடுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளே மேலானவரே, மகிமையானவரே, சேனைகளின் கர்த்தர், glory, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஒரு விசை கூட. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசுவே மகிமையானவரே, சேனைகளின் கர்த்தர். glory 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 glory. ஷரகபபலதரபமலதரோ, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். எவ்வளவு பெரிய தெய்வம், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தெய்வம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம். பாடுவோம் சேர்ந்து. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனை மேலானவரே, மாறாதவரே, பரிசுத்தரே. உண்மையா சொல்லும். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன், துதி கன மகிமைக்கு தூயவரே சுவை. ஆமென். துதி கன மகிமைக்கு இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். glory father glory father. shala rababala rakabo rebro shatre, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேர் மேலானவரே, மகிமையானவரே, நீர் ஒருவரே, ஆவியானவரே. ரமஷ்யதரே லேரா ஹதரா
பரிசுத்தரே, சொல்லுங்க பரிசுத்தரே, பரிசுத்தரே. Babalatara le ribro shatara hamtara kabala duriatere ribara shatare லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு மகிமையா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையா, நம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா. glory 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 glory. மகிமை 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 மகிமை. மேலானவரே, மாறாதவரே, மாட்சிமை நிறைந்த தெய்வமே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கிருபையா எங்களை இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் நடுவில் உம்முடைய துதியை அங்கீகரிக்கும்படி இருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற பலி எங்கள் நடுவிலிருந்து எங்கள் இருதயத்திலிருந்து எழும்பும்படி எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. உண்மையோடு ஆராதிக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவர். ஒருவரும் நிர்விசாரத்தோடு இருக்காதபடிக்கு, ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு மனதை கத்தர் கட்டளையிட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே தகப்பனை ஆராதித்து மகிழ கத்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கத்தர் கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிறவர்களும் இருக்கிற இடங்களில் நம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து மகிமைப்படுத்த கத்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். தாழ்த்துகிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்ற ஒரு சங்கீத பகுதி நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 150வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 150வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் கொண்டு வந்தவர்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். 150வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு துதி ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் அவருடைய மிகுந்த கிருபையினாலே இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நான் வாசித்தது போல சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். அவரை துதிக்கிறதற்காக எனக்கு இன்னைக்கு சுவாசம் தந்திருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் சுவாசம் தரதே அவரை துதிப்பதற்காக. ஆமென். துதிச்ச பிறகுதான் எல்லாமே. ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கிருபையினாலும் அவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இந்த மாதத்தையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து இந்த மாதத்தின் இந்த கடைசி சனிக்கிழமை இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் தமது சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் சுகம் தந்து பலன் தந்து நம்மை நடத்துகிற தெய்வனை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே,
என் வாழ்வின் கேடக எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. ருசிக்கிறவங்க சொல்ல எல் ஷடாய் எல் ஷடாய் எந்தன் துணை நீ. சொல்ல என் வாழ்வின் கேடகம், என் வாழ்வின் கேடகம். ஒரு விசை கூட எல் ஷடாய் எல் ஷடாய் எந்தன் துணை நீ. ஆமென். என் வாழ்வின் ஆமென் கேடகமே அவர்தான். சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவர். காலைதோறும் கிருபையை பொழிந்து கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தின நல்ல எபனேசராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுகம் தந்து நமக்கு பரிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். வெற்றி தருகிற நிசியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமை தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரையா இருக்கிறார். ஆமை என்றென்றும் சமாதானமாய் நடத்துகிற யெகோவா ஷாலோமாய் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே இதை ருசித்து ஆமை என் வாழ்க்கையில கர்த்தர் இப்படி இருக்கிறார் என்கிறதை ருசிக்கிறவர்கள் நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாட போகிற நான் வாசித்தது போல ஓசை உள்ள கைத்தாளங்களோடு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஆண்டு எழுதிட்டார். என்ன வார்த்தை? பேரோசை. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை வச்சு துதிங்க, எக்காலத்தோட துதிங்க, இல்லை வீணையோட துதிங்க, கீபோர்டோட துதிங்க, ட்ரம்ஸோட துதிங்க, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் பேரோசை உள்ள. ஒரு நாள் இதை படிக்கும்போது ஏன் ஆண்டவரை பேரோசைன்னு எழுதியிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அன்னைக்கே தெரியும் கடைசி காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எழும்பினோடனே நம்ம மக்களுக்கு இந்த கைத்தட்டெல்லாம் குறையணும் நல்லாவே. அதனால ஓசையோடு முடிக்காமல் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை பேரோசைன்னு எழுது. அதாவது எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் எழும்பினாலும் நீ கைத்தட்டி பாடுறதான் எனக்கு பிடிக்கும்ன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் 10 நரம்பு வீணையான நம்முடைய விரல்களை கத்த தந்திருக்கிறார். நமக்கு முடிந்த பலன். நான் கை தட்டும் போது அது என் ஆண்டவருக்குன்னு தட்டுறேன். இல்லை ஒரு அரசியல்வாதி மேடையில் நின்று பேசும்போது கீழே இருக்கிற தொண்டர்கள் கை தட்டுற தட்டை பார்த்தா அவன் சொல்கிறது ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவ்வளோ தட்டுவாங்க. இல்லை அவர் அச்சு விட்டாலே ஒரு கை தட்டு உண்டு. இல்லை ஒரு சாதாரண அழிந்து போகிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஒருத்தர் இவ்வளோ தட்டும் போகுது. என்றென்றும் அழியாத தேவனாய் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் தான் ராஜாதி ராஜா. அது தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி பாடி ஆமே நல்ல கையை தட்டி சொல்ல போறோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே. ஆமே எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேட. எண்ணிலா எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எந்த வாழ்வின் பலத்தீரே, எந்த வாழ்வின் பாடுக. எல் ஷடாய் எல் ஷடாய் எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். உங்க சத்தம் கேட்குது. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆமென் எந்த துணை நீ, என் வாழ்வின் காலைதோறும் காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். பாடுவோம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது செட்டை. எல் ஷடாய்
எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எல்ஷடாய் எந்த துணை நீர். க்ளோரி பாடுங்க. இம்மட்டும் என்னை காத்து நடத்தின, இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே. நல்ல கையத்தடி. எல்ஷடாய் எல்ஷடாய் எந்த துணை. ஜீசஸ் ஆமென். எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேட. யெகோவா ராப்பா யெகோவா ராப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா எந்த எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவே யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்த துணை நீ. ஆமென். வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் ஜீசஸ். யெகோவா ஈரே யெகோவா ஈரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆமென். எல்ஷடாய் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எல்ஷடாய் இயேசுவே. ஒரு விஷயம் கூட, ஒரே ஒரு வார்த்தை. இம்மட்டும் என்னை காத்து நடத்தினவர், இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின. ஆமென். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடக. க்ளோரா கபலதரா பௌஷ்யதரே. நன்றி ராஜா. நன்றியோடு எண்ணில்லா நன்மைகள் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எண்ணில்லா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வாழ்வின் பலந்தீரே எந்த வாழ்வே. அப்படியே சொல்லுங்க. நல்லவர் எனக்கு நன்மை செய்தார், நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி. குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டா, கருத்தா என்னை நடத்துகின்றா. குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டா. ஆமென். நல்லவர் எனக்கு நன்மை செய்தார், நல்லவர் எனக்கு. ஆமென்.
நன்றியோடு ருசித்து பாடுவோம். நல்லவர் நல்லவர் நமக்கு நன்மைகள் செய்தார். சொல்லுங்க. கால்கள் இடராமல் காத்தார், கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்து நீரூற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்து நீரூற்றாகவே. சந்தோஷத்தோடு நல்லவர் எனக்கு, நல்லவர் எனக்கு ஜீசஸ். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு. க்ளோரி. வனாந்திரம் களிப்பானது, வனாந்திரம் களிப்பானது, கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே. ஆமென். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினா. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபை. நல்லவர் எனக்கு, நல்லவர் எனக்கு ஜீசஸ். ஜீசஸ் ஷகரபபலதன் ரேதரா. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி. நன்றியோடு நிர்மூலமாகாமல் காத்தா. நிற்கத்தம் கிருபைகள் தந்தா. நிர்மூலமாகாமல் காத்தா. நிற்கத்தம் கிருபைகள் தந்தா. என்னை நீதியின் பாதையில் தினமும் காரம் பிடித்து நடத்துகின்றா. என்னை நீதியே. நல்ல கையை தட்டி நல்லவர் நல்லவர் எனக்கு நன்மைகள். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். நல்லவர் எனக்கு. ஆமென். நாளெல்லாம் நன்றி. குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டா. கர்த்தா என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டா. சேர்ந்து நல்லவர் எனக்கு, நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி. ஆமென். நல்லவர் எனக்கு. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய். க்ளோரி க்ளோரி. நன்மையை மாத்திரம் எனக்கு நினைத்து செய்கிறவரே, தீமை ஒரு பொழுதும் எனக்கு அனுமதிக்காதவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்லவரே. ஹல்லேலூயா. கிருபையா எங்களை அழைத்து நடத்துகிறவர், இதுவரை என்னை விட்டு விடாத நல்ல தகப்பன், நன்மைக்கு ஏதுவாகவே நம் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேக நன்மைகள் எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்னே ஒன்றுதான். இன்னைக்கு தேவனுடைய அன்பை குறித்து நினைத்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினது ஒன்னே ஒன்றுதான். இன்னைக்கு இந்த மேன்மை எல்லாம் கிடைக்க காரணம் ஒன்னே ஒன்று, அவர் என் மேல வச்ச அழைப்புனால மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல வைத்த அழைப்பு ஆண்டவர் சொல்லும்படியா ஏவின ஒரு வார்த்தை இந்த மாலையிலே ஒவ்வொருவர் மேலும் ஒரு அழைப்பை வச்சுதான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்களை யார் எப்படியும் பார்க்கட்டும், என்னவும் நினைக்கட்டும், ஆனால் தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்றால் என் மேல ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுகிற வார்த்தையில் ஒன்று, உன் அழைப்பில் நிலைத்திருக்க கவனமாறு. உன் அழைச்ச அழைப்புல. அழைப்புனோட நம்ம நினைக்கிறதுல ஊழிய அழைப்பு மட்டும்தான் இல்லைங்க. ஆமென். தேவன் இந்த பூமியிலே இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது அதுல என்னை தேடி வந்து 89வது சங்கீதத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அவன் கூட்டத்தின் நடுவில் முதல்ல அவர் செய்யறது கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து
ஆனால் தாவீதை குறித்து சொல்வதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு ஆரம்பத்தில். அதனால தான் தாவீதை எழுதி வைத்திருக்கிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். தாவீதை தெரிந்தெடுப்பதன் ஒரு பிரதானமான காரியத்தில் ஒன்று என்னவென்றால், அவன் எப்பவுமே ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவன். சின்ன வயதிலேயே தேவன் மேல நம்பிக்கையாக இருக்க பழகினவன். அதனால தான் ஒரு சங்கீதத்தில் அவர் எழுதுவார், என் தாயின் முளைப்பாலை நான் உங்கள் உம்மீது நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். அப்போ நான் பால் குடிச்சு வளர்ற அந்த டைம்லயே நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்க வச்சுட்டீங்க ஆண்டவரே. அதனால தாவீது சொல்றார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. ஆனா அந்த தாவீது சொல்லிடுவாரு, இந்த தாவீது சொல்ல மாட்டேன். இந்த தாவீது பக்தி இருந்ததுனால இல்லை, இந்த தாவீது அவர் தெரிந்தெடுத்தது பக்தி நிமித்தம் அல்ல, அன்பி நிமித்தம். என் கூட அங்கீகரிக்கிறவங்க மட்டும் ஆமென்னு சொல்லாங்க. நீங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப பக்திமான்களா இருந்து மாதிரி. தேவன் நம்மை தெரிந்தெடுத்த விதம் ஒன்று இருக்கிறது. ஆமென். தாவீது கற்களை எடுக்கும்போது கூட அதுல நல்ல கற்களை பார்த்து, அதாவது எதை எடுத்து அடிக்க முடியுமோ அதை பார்த்து தான் தெரிந்தெடுக்கிறார். ஆனா தேவன் என்னை தெரிந்தெடுக்கும் போது இவனை எடுக்கிறதுனால யூஸ் உண்டா, இவன் எடுக்கிற இப்படி பார்த்தல, எடுத்த பிறகு தகுதியாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அதனால தான் எனக்கு நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் செய்தாரா என்று கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது போல என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பல ஜெபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் தராம பிடிச்சு வைக்கிறார் தெரியுமா. அவருக்கு ஏதோ ஒரு நன்மையை செஞ்சு என்னை அனுப்பிவிடணும், இதுக்காக அல்லவர் என்னை தெரிந்தெடுத்தது. தேவன் என்னை தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் மேல ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல சொல்லுங்க. ஆமா, சில சொல்றாங்க பார்த்தாலே தெரியுது. அழைப்பு இருக்கிறவன் யாரும் சாதாரணமானவன் கிடையாது. ஆனால் உலக கண்ணுக்கு முன்னாடி சில நேரத்தில் சாதாரணமானவர்களை போல தான் காணப்படும். ஆனால் ஒரு நாள் அதை விளங்க பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் ஆமென் இன்னைக்கு அழிந்து போகாம இருக்கிறோம். சொல்லுமோ, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போக, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு உங்க கிருபை என்ன காப்பதால. ஹல்லேலூயா. என் மேல அழைப்பு இருக்கிறதுக்கு ஒரு பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில தான் அதிகமான போராட்டம் இருக்கும். வந்த எல்லாரையும் பார்த்து சொல்லல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனா தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களை பார்த்து சொல்ற, உலகத்தில் உங்களுக்கு அதுதான் பெரிய அடையாளம். நான் அழைக்கப்பட்டவன், என் மேல தேவ அழைப்பு இருக்கிறதுங்கிறதுக்கு பிரதானமான ஒரு அடையாளம். என் வாழ்க்கையில அதிக போராட்டத்தை நான் சந்திப்பேன். ஆனா அது என்னை அழிப்பதற்கல்ல. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சாட்சியாவதற்கு ஏதுவாய் விளங்கும், சாட்சியாவதற்கு ஏதுவாய் விளங்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டு. சாட்சியாவதற்கு ஏதுவாய், சாட்சியாவதற்கு ஏதுவாய். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி நேரத்தில் தைக்க தரிசனமா சொல்றேன், சாட்சியாவதற்கு ஏதுவாய் விளங்கும். ஆமே ஆமே. அழைப்பு இருக்கிற மோசே மேல அழைப்பு இருந்ததுனால மோசே பிறக்கிறது பிரச்சனை. பிறந்த உடனே சட்டம் போட்டான் பார்வோன்ல. அந்த மோசை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பிள்ளைங்க கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? எங்க இருந்து சட்டம் பிறந்ததோ அங்கே ஆண்டவர் வளர பண்ணாரு பாருங்க. அதுதான் ஆச்சரியம். அங்க அவனுக்கு இலவச கல்வி, அங்க அவனுக்கு மதிப்பு. எங்க இருந்து மெயின் அந்த சட்டம் பிறக்க காரணமே சாத்தான். ஏன் அந்த சட்டத்தை பிறப்பிக்க பார்வோனுடைய இருதயத்தை தூண்டினான்னா, அழைப்பு இருக்கிறவனை அழிக்கணும். ஆமே. சில நேரத்திலலாம் எத்தனையோ மரண தருவாய்கள், ஒரு அடி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இதோட முடிஞ்சிச்சு நினைச்ச எத்தனையோ தருணங்கள் உண்டுச்சு.
ஆனா கர்த்தர் இன்னும் விடாம பிடிச்சு காக்கிறார்னா, உன் மேல ஒரு அழைப்பு இருக்குது சகோதரா, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது சகோதரி. ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை விளங்க பண்ணுவார் என் ஆண்டவர். நாளானது அது விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் நீர் என்னை அழைத்த அழைப்பிற்காக நன்றின்னு சொல்றேன். உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போக, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எஜமானனே எஜமான, என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ, உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து, சொல்லுங்க ஆதாரமே ஆதாரமே, அழைப்பின் ஹல்லேலூயா. ஆதாரமே என் ஆதரவே. ஹல்லேலூயா. அழைப்பு இருக்கிறவனை ஆண்டவர் விட்டே கொடுக்க மாட்டார். ஆமென். சில நேரத்தில் நம்ம போதும்னாலும் அவர் தட்டி எழுப்பி, மோசே 80 வயதில் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். மோசே அப்பொழுது இருந்த நிலைமை என்பது பலனுள்ள நிலைமையில் அல்ல. மோசே ஏன் முதல்ல போக மாட்டேன்றாருன்னா, எதிர்பார்த்த நாளெல்லாம் தாண்டிடுச்சு. 40 வயதில் அவன் எகிப்தில் இருக்கும்போது அவனை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி, அவன் வாக்கில் வல்லவர், எல்லாவற்றிலும் கற்றுத்தேறினவன். அவனுக்கு அங்கே ஒரு பொசிஷன் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவனுக்குள்ள எழும்பின பாரம், என் சகோதரர்கள் அவன் சகோதரர்கள் படுகிற பாடம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறார். தன் சகோதரர்களுக்காக ஹெல்ப் பண்ண போன இடத்துல தான் எல்லாரும் கேட்ட கேள்வியை தெரியும், உன்னை எங்களுக்கு அதிகாரியா தலைவனா ஏற்படுத்தினது யாரு? அன்னைக்கு எல்லா நிலைமையிலும் நல்லா இருந்த மோசே, ஒருவேளை சின்ன வயசுலேயே தாயார் கற்றுக் கொடுத்திருப்பாங்க, எப்பா உன் மேல ஒரு பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், நீ அழிந்து போக வேண்டியவன், ஆனா ஆண்டவர் உன்னை கிருபையா காக்கிறார்னு ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் சொல்லியிருக்கலாம். அதனால வளரும் போதே மோசைக்குள்ள அவ்வளோ தீவிரம், என் சகோதரர்களை காப்பாற்றணும். ஆனா போய் நிற்கும் போது யாருமே அங்கீகரிக்கவில்லை. அடுத்து ஒரு 40 வயசு முடியும் போது ஒரு சூழ்நிலை நிமித்தம் எகிப்திலிருந்து வெளியில வரார் வனாந்தரத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இந்த மோசையுடைய நிலைமை என்பது வளர்ச்சி அல்ல, எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. பலன் குறையுது, பேச்சு திறமை குறையுது. இந்த 40 வருஷத்துல ஒருத்தர் கூட மோசை விசாரிக்க கூட இல்லை. ஆரோனும் விசாரிச்சு ஆள் அனுப்பல, மிரியாமும் விசாரிச்சு ஆள் அனுப்பல. ஒருவேளை மோசே இந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். என்ன எதிர்பார்த்து? யாராவது விசாரிப்பாங்களா? ஒருத்தர் விசாரிக்கல. கொஞ்சம் ஆடுகளை மட்டும் வனாந்திரத்தில் மேய்ச்சிட்டு ஆடுகிட்ட மட்டும் பேசி 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 இப்போ மோசையினுடைய பேச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா திக்குவாய் ஆயிடுச்சு. ஆடுகிட்ட என்னதான் என்ன லாங்குவேஜில் பேசுறது இல்லை, ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் ஆடுகிட்ட. அதை பேசி 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 இப்போ அவருக்கு திக்குவாயே வந்துடுச்சு, வார்த்தையே வராது. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் 80 வயசுல அழைக்கிறார். சாக வேண்டிய வயசுல. மோசை எழுதியிருக்கிற மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. அப்ப மோசை இப்ப எதிர்பார்க்கிறதுலாம் என்னன்னா, எந்த இடத்துல என்ன அடக்கம் பண்ண, இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் முச்சரில் எழுந்தருளி சொல்றாரு, எப்பா உனக்கு இனிதான் ஒரு துவக்கமே. என்ன ஆண்டவர்? மோசை உடனே ஆமேன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கல.
ஆமென் சொல்லிட்டு அங்கீகரிக்கல. மோசே சொல்றார், ஆண்டவரே முடியாது. மோசே முடியாதுன்னு சொல்ல காரணம் மோசே தேவனை பிடிக்காததுனால கிடையாது. பிடிக்காதுன்னு அவன் நெருங்கி வந்திருக்க மாட்டான். தேவன் தெரிஞ்சதும் அவன் நெருங்குறதுல இன்னும் தீவிரம் காட்டுறான். அதனாலதான் அவன் பாதரட்சை கலட்டி போடணும். ஆண்டவரே முள்ள ஆண்டவரே இதுலலாம் கலட்டி போட முடியாது, திரும்பி போயிருந்திருப்பார். ஆனால் தேவன் மேல அந்த நெருக்கம் அவனுக்கு வந்திருக்காது. தேவன்கிட்ட நெருங்கணுங்கிற ஆசை அவனுக்குள் இருந்ததுனால அந்த இடத்துல தேவன் சொல்ற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறார். ஆனா தேவனுடைய அழைப்புக்கு இப்ப போன்னு சொன்னா மோசைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறத விட மோசை அது வேண்டான்ட்டார். ஏன்னா எதிர்பார்த்த நாள்லாம் முடிஞ்சிச்சு, எதிர்பார்த்த நாட்கள் முடிந்தது, எதிர்பார்த்த தருணங்கள் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் முடிகிற டைம்ல எனக்கு ஒரு துவக்கம் தாரீங்கன்னா அது எப்படி ஆண்டவர் சாத்தியம்? எப்படி சாத்தியம்? மோசே பல ரீசன் வைக்கிறார். ஆனா தேவனை பாருங்க, மோசே ரீசன் சொல்ல தேவனுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் கோவம் வரல, ஆனா பொறுமையா பேசுறாரு. ஆண்டவர் நான் இதுக்கு பாத்திரம் இல்லைன்றாரு, நீ தான் போனோன்றாரு. உங்க நாம என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் இருந்தாலும் அவனுக்கு போறது மனசுல 4வது அதிகாரத்தில் அற்புதங்களை செய்து காமிக்கிறார். ஆனாலும் மனசு இல்லை. இருந்தாலும் சொல்ல, ஆண்டவரே வாக்கில் வல்லவன் அல்ல. உடனே ஆண்டவர் அவர் சொல்ற கொடுக்குற ஆஃபரை பாருங்க, நான் உன் வாயோடு இருந்து, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீ சும்மா என்னது ஆக்டிங் மட்டும் பண்ண, சத்தம் நான் கொடுக்குறேன், பேச்ச நான் பேசுறேன், இப்படி மட்டும் ஆண்டவர்லாம் நம்மளோட வழியா பேசினார்னா எவ்வளோ பெரிய பாக்கி. இதையும் தாண்டி மோசே என்ன சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே எங்க அண்ணன் ஆரோன்னு, அதுதான் ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. உன் மேல நான் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறேன், இந்த உன் மேல வச்ச அழைப்ப உன்னை கொண்டுதான் நிறைவேற்றுவேனே அன்றி அந்த இடத்துல இன்னொரு ஆளை என்னால வச்சு பார்க்க முடியாது. அன்பு சகோதரர், இந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் ஏவுகிறார். உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை உங்க வாழ்க்கையில தான் நிறைவேற்றுவாரை அன்றி இன்னொரு பர்சன் அந்த இடத்துல கர்த்தர் வைக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஏன் விடாம பிடிச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? ஏன் இன்னும் அழிக்காம பாதுகாத்துட்டு இருக்கிறார் தெரியுமா? உங்க மேல தேவன் வச்சிருக்கிற திட்டம் பெருசு, உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அழைப்பு பெருசு. ஆமென். யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ முதல் நீங்க அதை அங்கீகரிங்க. ஆமென். உங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க அதை அதை பார்க்காது, நீ முதல்ல அங்கீகரி. ஆண்டவர் மோசே நீ முதல்ல அங்கீகரி. நீ அங்கீகரிச்சு என் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீ போ. அங்கீகரிக்க வேண்டியவர்களை நான் அங்கீகரிக்க வைப்பேன். ஹல்லேலூயா. நம்ம தேவ அழைப்பை சரியா அங்கீகரிச்சு நடந்தா என் மேல இருக்கிற அழைப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்க என் ஆண்டவர் வைப்பார். நம்புறவங்க மட்ட கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பாக்க நான் நடக்க வேண்டிய வழியில சரியா நடந்தா. ஆமே ஆமே. இதே மோசே திரும்ப போன போது ஆமென், வேதம் சொல்லுகிறது, அவனை அதே கூட்டத்திற்கு தலைவனாய் கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அழைப்பு இருக்கிறதுனால தான் இன்னும் தீபம் அழியல. நாட்கள் போயிடுச்சேன்னு கலங்காதீங்க. முடிகிற இடத்திலிருந்து ஒரு துவக்கத்தை தர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தும். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. ஆதாரமே என் ஆதரவே அழைத்த அழைப்பின் கார். நம்பிக்கையோட சொல்லுவோம், ஆதாரமே இயேசுவே. அப்படியே சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையார். என்ன வந்தாலும்
ஏது வந்தாலும் ஜீசஸ் ஜீசஸ் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ள அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்பிடுவேன் உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். நம்பிடுவேன் உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை உங்க அழைப்பு இருந்ததால் நான், உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால. ஏசப்பா நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு நான், உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்து, கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினி, கரத்தின் நிழலினாலே. ஆமென். கண்மலை இயேசுவே. ஒரே ஒரு வார்த்தை. குப்பையில் இருந்தேன் இயேசுவே உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தே. குப்பையில் நான் மக்கி போக வேண்டியவன் அப்பா, நான் என்றைக்கோ இல்லாமல் மக்கி போக வேண்டியவன். ஆமென். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர். பாடுங்க பார்க்கலாம். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தி, எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு. சொல்லுவோம். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, எட்டாத இயேசுவே. கண்மலையின் மறைவுக்குள்ளாய் கரத்தின் நிழலினாலே. ஹல்லேலூயா. கண்மலை. ஆமென் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் தலையை உயர பண்ணுகிற தெய்வம் தமது அழைப்பை என் மேல் வைத்து என் வாழ்க்கையை கனப்படுத்துகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை குறித்த மேன்மையான திட்டங்களை அவர் ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவன் முழு பலத்தோடு தேவனுக்கு மகிமையா. Glory, 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 glory. Sharabababala kadarabababala rebro shatarala kadariadara. என் தாசனாகிய தாவீதை நான் தேடி கண்டுபிடித்தேன். நான் அவனை உயர்த்துவேன். அவன் கொம்பு உயரும், அவன் கொம்பு உயரும். ஷபரபல கதரகல கத லேரேபோ ஷதரா. ஹல்லேலூயா. அழைத்தவனுக்காக ஒரு மேன்மையான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அது தாவீதை அழைத்த தெய்வம் அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 89:24 ஆண்டவர் சொல்றார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆமென். அழைக்கப்பட்டவனை ஒரு உயர்த்தின ஸ்தானத்தில் ஆண்டவர் நிச்சயம் நிறுத்துவார். என்ன அப்படி கத்த நிறுத்துவார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவனுடைய கொம்பை உயர பண்ணுகிற தெய்வம். ஆமென். இதை நீ உயர்த்தாத அவர் உயர்த்துவார். ஆமென். அந்த 89 நீங்க ஒரே அந்த வசனத்தை வாசி கொஞ்சம் நம்ம ஆராதிக்க போகிறோம். 89வது சங்கீதத்தில் 20 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். அதுல தாவீது இதை செய்வான், தாவீது இதை செய்வான் இப்படி சொல்லல. நான் எடுத்தேன், நான் நடத்துவேன், நான் செய்வேன். அப்போ அதுல எல்லாமே செய்யறது யாருன்னா அவர் தான். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில எந்த ஒரு அசைவும் அவரால் உண்டாகணுமே தவிர நானாக செய்யக்கூடாது. ஆமென். அவர் செய்வாரானால் என் கொம்பை ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர பண்ணுவார், என் தலையை கர்த்தர் உயர பண்ணுவார். ஆமென். அந்த வசனத்தில் எல்லாமே நான் செய்வென்றார். என் கை என் நாமத்தினால நான் அவனோடு இருந்து நான் அவன் சத்துருக்களை முறை. அப்போ எல்லாத்திலுமே யார் தான் முன்னாடி நிற்கிறார்னா அவர் நிற்கிறார். அழைத்தவர் நிற்கிறார். அழைக்கப்பட்ட தேவன். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, அழைக்கப்பட்ட தேவ ஜனம். இன்னைக்கு இதை படித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இருதயத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சார். தாவீதை எல்லாவற்றிலும் கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் தாவீதுடைய ஒவ்வொரு அசைவும் எப்படி இருந்துச்சுன்னா அவராகவே இருந்துச்சு. ஆமென். அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் ஆண்டவர் இருந்ததுனால எந்த சத்துருக்களும் அவன் மேல கை வாங்க கர்த்தர் விடல. என்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் அவருடைய சித்தப்படி இருக்குமானால், அவராய் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் என் மேல வச்சு அழைப்பை கர்த்தர் கனப்படுத்தி நிறுத்துவார். நான் என்னை உயர்த்தக்கூடாது, அவர் என்னை உயர்த்தணும். நான் என்னை மேன்மைப்படுத்தக்கூடாது, அவர் என்னை மேன்மைப்படுத்தணும். ஆமாம். இதுல ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாம். அவரை அழைத்த அழைப்பின் கீழே நான் அடங்கி இருக்கும்போது, அதனால தான் வேதம் பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுதினார், ஏற்ற காலத்தில் அவர்கள் உயர்த்தும்படிக்கு நீ எங்க அடங்கி இருக்கணும்? அவர் கைக்குள்ள. அவர் கை உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தும். ஆமென். அந்த கைக்குள்ள இருந்த ஒரு 3 நாள் அவர் சமூகத்தில் ஜனங்கள் இருந்தது போலதான் அந்த 5 அப்பங்களும் இருந்தது. 3வது நாள் ஏற்ற நேரம் வந்தபோது அவர் அந்த அப்பத்தை கையில் வாங்கி எல்லா கண்களுக்கு முன்னாடி அந்த அப்பத்தை உயர்த்தினார். 3 நாள் இருந்த அப்பத்தையே ஆண்டவர் ஒரு ஏற்ற நேரத்தில் உயர்த்துவாரானால் பிள்ளை அவர் உயர்த்தாமல் இருப்பாரோ? அழைத்தவனை கர்த்தர் உயர்த்தாமல் இருப்பாரோ? எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பாடலை கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடு. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அழைத்தவர் என் தலை உயர்த்துவார். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். சில நேரத்தில் திரி மங்குறது போல இருக்கும். ஆமென். நேற்றுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார். நாம் எல்லாருமே எப்பவுமே நிற்கிறவர்கள் அல்ல, பல நேரத்தில் விழுகிறவர்கள் தான். சில சூழ்நிலையில் நாம் விழுந்து போவது உண்டு, ஆனால் தோற்க கர்த்தர் விட மாட்டார். ஆமென். விழுந்ததை நான் தோத்துட்டேன் மட்டும் ஒரு தேவ பிள்ளை நினைக்காதீங்க. வீழ்ச்சி வரலாம் சில நேரத்தில், ஆனால் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை உயர்த்துகிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க. ஆமே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை. நன்றியோடு சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நான் சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஆமென். வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஒரு நாளும் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தா தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, என் நாளெல்லாம் உம்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி. சொல்ல, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஆமே. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த நம்பிக்கையோடு என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். என் கொம்பை அவர் உயர பண்ணுவார். ஆமென். அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருந்து அவருடைய சித்தப்படி, அவருடைய நடத்துதலின்படி நீங்க நடந்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அழைக்கப்பட்டவன் வாழ்க்கை பாதை சில நேரத்தில் சுமூகமா இருக்காது. சில நேரத்தில் அது வனாந்திரமாய் தான் இருக்கும், தண்ணீராய் தான் இருக்கும், அக்கினியாய் தான் இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே அதோட முடிஞ்சு நான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ தண்ணீரை கடக்கும் போதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அக்கினியை கடக்கும் போது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார். எனக்கு அப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் கேட்க பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி சொல்ல போறோம். என் கொம்பை உயர்த்தினீர், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. நல்ல கையத்தடி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்தி. சொல்ல, என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலையை. ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. க்ளோரி ஷரகபலதரா, நன்றி ஏசை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. ஆமே, வெட்கப்பட்டு போவது. ஜீசஸ், ஆமே. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால். ஆமே, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, என் நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது. வெட்கப்பட்டு போ ஷரஹந்த ரகதா. ஒரு விசை கூட, உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட ஜீசஸ், என் தலையை உயர்த்தி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. ஷரகபலா லேரே ப்ரோ ஷதரே லேராபோ ஷதரா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஆமென், 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 ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சொல்லுங்க, என் கொம்பை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி. ஓ ரகபபபபப ஷதரா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. உற்சாகத்தோடு கைகளை தட்டி, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஷரகபலதரா லேரபோ ஷதரா. என் தலை எண்ணெயினால, என் தலை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். வெட்கப்பட்டு போவது. ஷகதா ரபபபபபபலதுரோ ரேப்ரோ ஷலதரியாதரா. வெட்கப்பட்டு போ. ஆமென், 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 ஆமென். ஓ எனக்கு விரோதமா எழும்புவார், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார், என் தலை. எஸ் லார்ட், என்னை காத்திட என்னோடு. ஷகரா பாபா பாபா பாபா. நல்ல கையை தட்டி நன்றி,
நன்றி தகப்பனே. glory 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 glory. ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த அபிஷேகத்திலே பரிசுத்த அபிஷேகம் ஷரபபபபபா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு glory 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 வெட்கப்பட்டு போவது. ஓ ரபஹந்த ரகதா. ஓ சொல்லுங்க, என் புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர். தழுலத்தால் தலையை நீரப்புகிறீர். என் புலம்பலை கழிப்பாக மாற்றுகி. ஆனந்த தைலத்தால் தலையை நீரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. என் நாளெல்லாம் நன்றியோடு நன்றி நன்றி தகப்பனே. ஷரபபபலதரா. நன்றி 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 தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. நன்றி நன்றி தகப்பன். ஷரபபல கதரபபா ஷரபபபபா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு ஆமே வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. அழைக்கப்பட்ட நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அழைப்புள்ள நீ வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை காட்டி முழு பலத்தோடு மகிமைப்படுத்துங்கள். நீ வெட்கப்படுவதில்லை. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதபடிக்கு இதோ இதோ அழைக்கப்பட்ட உண்மையில் ஒரு அபிஷேகம். மகிமை 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 மகிமை. என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அவருடைய சத்துருக்களை நான் மடங்கடிக்க பண்ணுவேன். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். என் நாமத்திலே நான் அவனை அழைத்தேன். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்த தெய்வம் என்னை மறந்து போக மாட்டா. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் உங்க மேல வச்ச அழைப்புக்காக ஒரு வார்த்தை நன்றி செலுத்துங்க. அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆமென். நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மேல இருக்கிற அழைப்பு என்பது கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அவரை நம்பி நிக்கிறீங்க? ஆண்டவரே, ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவில்லையா. ஜெனிப்பித்தவர் ஆண்டவரே, என்னை இதுவரை நீங்க கைவிடல ஆண்டவரே, இனியும் என்னை கைவிட மாட்டீரப்பா. ஆமென். என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீ. நான் நம்புவேன்
சோதனையோ வேதனையோ, சோதனையோ வேதனையோ, ஏசையா ஏசையா உம்மை. அழைப்புல மட்டும் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் அழைத்த அழைப்புல மட்டும் சந்தேகப்படாது. அவர் அழைத்த அழைப்புல மட்டும் சந்தேகப்படாதீங்க. ஏசையா ஆமென், ஏசையா நம்புவே, ஏசையா ஏசையா நம்புவே. பாடுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜீவ நாட்கள் எல்லாம், என் ஜீவ நாட்களில் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன், ஒன்றும் உம்மை சார்ந்திரு. சொல்லுங்க இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து, என் ஜீவ நாட்கள், என் ஜீவனா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் இயேசுவே, நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். நான் நம்புவேன், நான் ஜீசஸ் ஜீசஸ். Glory, 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 glory. இயேசுவே இயேசுவே, நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். ஆமென். அப்படியே ஒரே நிமிடம் உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி உங்க இருதயத்துல கையை வச்சு, ஆண்டவரே, பல நேரத்தில் தேவன் தந்த அழைப்பின் மேல யாருக்காவது சந்தேகம் வருதா? நான் சரியான பாதையில தான் நிற்கிறேனா? சரியா தான் நடக்கிறேனா? நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது, எனக்கு முன்பாய் சம்பவிக்கிறவைகளை பார்க்கும்போது, ஆமென், சில பாதையை கண் முன்னாடி நான் பார்க்கும்போது, நான் என்னை தேவன் அழைத்த அழைப்பு உண்மையிலே கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரா? உண்மையிலே கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரா? இப்படிப்பட்ட சந்தேகத்தோடு யாராவது இந்த ஆராதனையில் இந்த இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை இங்கிருந்தோ அல்லது தூரத்திலிருந்தோ கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா, நீ கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை இதுதான். நீ அதில் மட்டும் சந்தேகப்படாத, நீ அதில் மட்டும் சந்தேகப்படாத. உன் சூழ்நிலையை பார்த்து நான் உன்னை அழைச்ச அழைப்பில் நீ சந்தேகப்படாத. ஆமென். உனக்கு முன்பாய் நடக்கிறவைகளை பார்த்து நான் உன்னை அழைத்த அழைப்பில் மட்டும் சந்தேகப்படாத. இன்றைக்கு நீ நிற்க காரணம், சத்துரு என்றைக்கு உன்னை அழிக்க எத்தனையோ கண்ணிகளை வைத்த பிறகும் கண்ணி தெரித்ததே அன்றி நீ தெரிக்கல, நீ அழியல. ஏன்னா உன் மேல கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், உன் மேல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ கேட்கிற கேள்விகள் எல்லாம் சரிதான், உனக்கு முன்னாடி எழும்புகிற கேள்விகள் எல்லாம் உண்மைதான். ஆனா அழைப்புல மட்டும் சந்தேகப்படாத. கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்புல, கர்த்தர் உங்களை ரட்சித்த ரட்சிப்புல, கர்த்தர் உங்களை நடத்துற பாதையில் அவரை மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க, அவரை மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க. ஈசாக்கு பலிபீடத்திலேயும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க காரணம் அப்பா மேல சந்தேகப்படல. என்னை ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்களாப்பா, என்னை ஏமாத்தி கூட்டு வந்துட்டீங்களா? கீழே தான் கேட்டேன், ஆட்டுக்குட்டி எங்கன்னு. அப்ப கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆனா மேல வர என்னை கொண்டு வந்துட்டு என்ன கொல்றதுக்காக கேட்கல ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு அப்பா மேல எந்த சந்தேகமும் கிடையாது, அப்பாக்கு மேல எந்த சந்தேகமும் கிடையாது. என் சூழ்நிலை, நான் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் ஒருவேளை எனக்கு வித்தியாசமா இருக்கலாம்,
ஆனால் என் நடத்துகிற தகப்பன் உண்மை உள்ளவர், என்னை அழைத்த தகப்பன் உண்மை உள்ளவர், என்னை கரம் பிடித்த தகப்பன் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லும்படி ஏவி கொண்டிருக்கிறார். அழைப்புல சந்தேகப்படாதே, ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் நம்புவேன் உம்மையை மட்டுமே என் வாழ்வின். ஹல்லேலூயா. நான் நம்புவேன் இயேசுவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகம் போய்விட்டது. இந்த நாளிலும் ஒரே ஒரு பகுதியை ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில், காலையிலேருந்து இந்த பகுதியை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். இன்று மாலை நேரத்தில் அதை தியானிக்க வைத்தார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த ராத்திரி நேரத்தில் வேகமாய் சொல்லி நான் செபிக்குவேன். எஃபெக்ட்ஸ் குறைச்சு யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 21 முதல் 25 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவது 21 முதல் 25 வரை வாசிக்கலாம். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் ரட்சிக்கப்பட்டு எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனால் அழைத்து வரப்பட்ட ஜனங்கள். இதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுதான் செங்கடல் அனுபவம். நமக்கு தெரிந்தது. கர்த்தர் சமுத்திரத்தில் பள்ளத்தாக்கில் கொண்டு வர வைத்து பார்வோனை புறப்பட பண்ணி, இப்பொழுது சமுத்திரத்தை பிளக்க பண்ணி ஆண்டவர் அவர்களை கடக்க பண்ணி எகிப்தை இனி காணாதபடிக்கு ஆண்டவர் மொத்தத்தில் எகிப்தை க்ளோஸ் பண்ணிட்டார். அதன் பிறகுதான் மிரியாம் முன்பாக நின்று பாடல் ஆராதனை நடத்துகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் பாடி ஆர்ப்பரிக்கிறாங்க. பெரிய ஒரு அற்புதம், இதுவரை கண்டிராத ஒரு மகத்தான ஒரு அதிசயத்தை கண்ணார கண்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு, என்ன இந்த ஆர்ப்பரிப்பின் சந்தோஷம் என்னவென்றால், இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இனி இல்லை. ஏன்னா பட்ட பாடுகள் 430 வருஷம் இந்த ஜனங்கள் பட்ட பாடுகள் என்பது கொஞ்சம் கிடையாது. பெருமூச்சு எழும்புதுன்னா அவ்வளோ பாடுகள். அதிலிருந்து கர்த்தர் இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்து அதன் பிறகும் பார்வான் விடாமல் துரத்தி வந்தபோது அதிலே கர்த்தர் யுத்தம் பண்ணி அதிசயத்தோடு ஒரு ஜெயத்தை கர்த்தர் காண்பித்து கொண்டு வந்ததை நினைத்து ஜனங்கள் பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள். அதுதான் 21வது வசனத்திலே வாசித்து முடித்தாகும். ஆமென். மிரியாம் பாடினாள். எல்லாரும் மிரியாம் பாடும்போது, மிரியாம் தான் முதல் வர்ஷிப் லீடர் ஜனங்களுக்கு. ஆமென். ஒரு வர்ஷிப் லீடர் முதல்ல தொடங்கினதே ஒரு பெண் தான் இல்லை? அதனால பெண்களே, நீங்கள் பாடினால் ஒரு கூட்டம் பாடும். ஆமென். ஆமென். அப்ப மிரியாம் பாட அந்த ஜனங்கள் எல்லாம் பாடுகிறார்கள். பாடி ஆர்ப்பரிச்சு சந்தோஷத்தோட இப்பொழுது மோசையை கொண்டு ஆண்டவர் நடத்த துவங்குகிறார். வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்துல, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அதிசயத்தை காண்பித்தவர்கள் இப்பொழுது ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டார்கள். இனி எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, இனி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, இனி எனக்கு எந்த பாடுகளும் கிடையாது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முதல்ல உண்டாகிற ஒரு நம்பிக்கை இதுதான்.
ரூத்தின் போவாஸ் வயலிடத்தில் போனவுடனே அவளுக்கு கிடைத்த நம்பிக்கையில் ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் எப்போ இந்த வயலிடத்துக்குள்ளே வந்தாலும் எனக்கானது சிந்தப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லை, நான் கஷ்டப்பட்டு கதிர் பொறுக்க தேவை கிடையாது. ஏன்னா போவாஸ் கட்டளையோடு சொல்லிட்டார், அவளுக்கானது சிந்த விடுங்க. அப்போ இனி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த எதிர்பார்ப்போட தான் பலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இது இன்னைக்கு ஏன் அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை கொண்டாடுறாங்கன்னா, ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட இனி எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி என்று கூட கிடையாது, கரெக்டாக 3 நாள். இந்த 3 நாட்கள் ஆண்டவர் எங்க நடத்துறாரு? வனாந்திரத்தில், சூர் வனாந்திரத்தில் நடத்துறது கூட ஓகே. அடுத்து அவர்கள் எதை சந்திக்கிறார்கள் என்றால், தண்ணீர் கிடைக்காம இருக்கிறத, தாகத்தை சந்திக்கிறாங்க. சரி, தாகத்தை சந்திச்சு இப்ப எதை பார்க்கறாங்கன்னா, மாறாவை பார்க்கறாங்க. மாறாவை பார்த்ததும் அவங்க துதிக்க தொடங்கியிருப்பாங்க. திரும்பவும் என்ன துதிக்க? பரவாயில்ல, 3 நாள் ஆண்டவர் நடத்தினாலும் இன்னைக்கு அழகான ஒரு மாறா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. சரி, சந்தோஷத்தோடு அந்த மாறாவை போய் டேஸ்ட் பண்ணி குடிக்கலான்னு எடுத்து வாயில வச்சா அது எப்படி இருந்துச்சா? கசப்பு. இது தாங்க செய்த பாவத்தினால் வந்த அனுபவம் அல்ல. இது அவங்க ஏதோ பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் மாறாவை கொடுக்கவில்லை. ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்ட இந்த ஜனத்தை வேதம் சொல்லுகிறது, மோசே அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்றால், அது இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுட்டார்னா மாறால. ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள்? இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து நேரம் போயிடுச்சு, ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரியும், இது முடிச்ச உடனேயே வேதம் சொல்லுகிறது 27வது வசனத்தில், பின்பு அவர்கள் எங்க போனார்களாம்? ஏலிமுக்கு போகிறார்கள். அங்க என்ன இருந்துச்சு? 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அப்போ ஒன்று தெரியுது, இந்த மாறாவை தாண்டி அடுத்தோடு என்ன இருக்குது? ஏலிம். நல்லா கவனிங்க. இப்போ மாறா வந்து டேஸ்ட் பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் மோசைட்ட முறுமுறுக்க துவங்குகிறார். ஏன்னா அவ்வளோ தாகம். மோசைட்ட முறுமுறுத்தது. இப்பொழுது மோசே ஆண்டவரை பார்த்ததும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? மோசே, இதை விட்டுரு, இதை தாண்டி ஒரு ஏலிம் உங்களுக்குன்னு இருக்கு. ஜனங்கள்ட்ட அது சொல்லு, கொஞ்சம் நடந்துருங்க, கொஞ்சம் நீங்கள் இதை தாண்டி வந்துருங்க, உன்னை சூப்பரான ஒரு ஏலிம் வச்சிருக்கிறேன். இது ஆண்டவர் முதலே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. மாறாக இந்த பாதையில் கால் வச்சுட்டு தான் அங்க கொண்டு போகிறார். ஏன் இதை சந்திக்க வைத்து என்ன சில பாதையில் நடத்துகிறார்? அதான் எனக்கு இதுக்கு அடுத்த ஒரு ஏலிம் இருக்குதுல்ல, இதுக்கு அடுத்தது ஒரு நன்மையானது ஒன்றை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் போது ஏன் இதை இதுல நடந்தேற கொண்டு போக வைக்கிறார்? ஏன் இந்த மாறாவை டேஸ்ட் பண்ண வச்சுட்டு மாறா கிட்ட வரும்போது ஆண்டவர் மோசே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், மோசே இங்க நிக்காதீங்க, நீங்க கிளம்புங்க, ஏலிம் இருக்கு, அங்க போய் பாளையம் இறங்க, அங்க உனக்கு சூப்பரா தண்ணி இருக்கு, நீ 3 நாள் அலைஞ்சதுக்கு ஏற்றதுக்கான தண்ணி, உனக்கு திருப்தி ஆக்குறதுக்கான தண்ணி ஏலிம்ல இருக்குது, நீ இதை குறித்து கவலைப்படாத, இதை டேஸ்ட் பண்ணாத, நீ போன் முதலே ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டு போயிருக்க. ஆனா ஆண்டவர் எதுவுமே பேசல. மோசே நோக்கி கூப்பிடுறது வர ஆண்டவர் எதுவுமே பேசல. அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண அலோவ் பண்றாரு. அவங்க வந்து இப்ப அந்த டேஸ்ட் பண்ண அந்த வேதனையில முறுமுறுக்கு எல்லாமே அலோவ் பண்றார். ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்றீங்க? அதுவும் இது யாருக்கு தான் அலோவ் பண்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, அவரால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு. இந்த ராத்திரி நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவரால் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியாய் நடக்கிறவன் வாழ்க்கையில ஒரு பாதை கர்த்தர் பர்பஸ் அனுமதிக்கிறார்னா அதுல ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அப்படி என்ன நன்மை வச்சிருக்கிறார்? என்ன நன்மை வச்சிருக்கிறார்? ஆமென். இப்பொழுது இந்த தண்ணீர் யார் கண்ணில் மாட்டுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனத்து கண்ணில். யார் டேஸ்ட் பண்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். இதுக்கு முன்னாடி இவங்க மட்டும்தான் அந்த வனாந்திரத்தில் நடந்திருப்பார்களான்னு கேட்டா நிச்சயமா இருந்திருக்காது. இந்த வழியாய் எத்தனையோ ஜனங்கள் போயிருந்திருப்பார்கள். எத்தனையோ பேர் அந்த தண்ணி வழியா நடந்து போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் அதன் பக்கத்திலோட போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் டேஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஆமென். மற்றவங்கெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதை சபிச்சுட்டு போயிருப்பாங்க, அல்லது வேதனையோட திரும்பி இருப்பாங்க.
ஆனால் இவங்களை டேஸ்ட் பார்க்க வச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இனி டேஸ்ட் பார்க்குறவங்க நன்மையை டேஸ்ட் பார்க்கணும். அதற்கு பாத்திரமா ஒன்றை நான் நிறுத்த விரும்புகிறேன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் சில சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? உபாகமம் 8:15 எடுக்க வேண்டாம் சொல்லிவிடு. உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகும்படி. நீங்க அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் பின்வரும் சந்ததிக்கு. நான் உன் வாயில் அறிந்த உன் வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின். அப்போ தேவனுடைய வருகை வரையிலும் ஒன்று தொடருது, என்னுடைய அடுத்த தலைமுறை தொடர போகிறது. ஹல்லேலூயா. சிலதை இன்னைக்கு என்ன நடக்க வைக்கிற சில பாதைகள் நாளைக்கு என் தலைமுறைக்கு நன்மையாய் மாறுவதற்காக கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இனி இதை டேஸ்ட் பண்றவங்க, இனி இதுல வர்ற பிள்ளைங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணவங்க டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே ஒன்ன டேஸ்ட் பண்ண வைக்கிறார்னா அதுல ஒரு அற்புதத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் நடப்பிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். நாளைக்கு இந்த மாறா கிட்ட வரக்கூடியவன் கசப்பு டேஸ்ட் பண்ணக்கூடாது. முந்தானத்து இது கசப்பா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இது எப்படிப்பா டேஸ்ட் ஆச்சுன்னா கேட்கிறவங்களா சொல்லுவாங்க, நேத்துக்கு இதுல ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒண்ணு நடந்துச்சு, நேத்துக்கு அவரால் அழைக்கப்பட்ட ஜனம் ஒண்ணு இதுல நடந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு சிலவைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். என்னை கொண்டு சிலவைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். ஆமென். என்னை கொண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால ஆண்டவர் செய்கிற காரியங்களை பாருங்க. அந்த மாறாவையும் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, அந்த மரத்தையும் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்காக அந்த மரம் வளர விடப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்காய் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை அதை ஒருவரும் அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். ஏன் ஆண்டவர் என்ன இன்னைக்கு டேஸ்ட் பண்ண வைக்கிறீங்க? நாளைக்கு இந்த வழியில் உன் பிள்ளை வரும்போது சொல்லணும், நேற்றைக்கு என் அப்பா அம்மா இதுல நடந்ததுனால இன்னைக்கு நான் ஈஸியா நடந்துட்டு இருக்கிறேன். நேற்றைக்கு என் அப்பா அம்மா இதுல டேஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு இது மதுரமா இருக்கிறது. அன்பான பெற்றோரே, இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு தெளிவாய் பேசுறார். ஏன் உன்னை இந்த பாதையில் நடக்க வைக்கிறார்? கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்களா? நாளைக்கு உன் தலைமுறை வந்து சொல்லணும், நேற்றைக்கு மட்டும் என் அப்பா இதில் நடக்கலைன்னா, எங்கள் அம்மா இதில் நடக்கலைன்னா நானும் இந்த கசப்பை தான். இன்னைக்கு எப்படிப்பா இதை டேஸ்ட்டாக நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற? வேற ஒன்றுமே கிடையாது. என் அப்பா இதில் நடந்தார், என் அம்மா இதில் நடந்தாங்க. உன் பின்வரும் சந்ததிக்கு நன்மை உண்டாகும்படி இன்றைக்கு கர்த்தர் அனுமதிக்கிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துறவங்க மட்டும், நன்றி செலுத்துறவங்க மட்டும். Glory, 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 glory. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் ஆமென். அனுமதித்ததெல்லாம் சொல்லுங்க, நடத்திடும், நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில், அதினதின் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உங்க கைகள், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததேது இயேசுவே. உங்க கைகள், தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. உம்மால் கூடாத எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவா. அண்ணன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, திடீர்னு ஆபிரகாம அலைய விடுறாரு இல்ல,
லோத்து சூப்பராக ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆபிரகாம் தான் அழைப்பை கேட்டு வந்தவர், லோத்து அர்ப்பணிச்சு வந்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அழைப்பை கேட்டு அழைப்பில் உறுதியாக இருந்து வார்த்தையை பற்றி கொண்டு ஆபிரகாம் நடந்து வருகிறார். 13வது அதிகாரத்தில் லோத்து மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாம் மெய்ப்பர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வருது. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், சரிப்பா நீ பிரிஞ்சு போகிறேன்னா நீ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு போ. லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்க்குறான். சோதம் குமரா பொழுது எப்படி தெரிஞ்சுன்னா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல அவன் கண்களுக்கு நல்லதாக தெரிஞ்சதுனால ஈஸியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டார், போயிட்டார். ஆனால் ஆபிரகாம் அப்படி போகவில்லை. ஆபிரகாம் வெயிட் பண்ணுறார், ஆண்டவருக்கு காத்திருக்கிறார். அதே 13வது அதிகாரத்தில் கடைசியில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாம் எழுந்து நீ நடந்து அலைந்து திரின்றார். நீ நடந்து திரின்றார். நட, எவ்வளோ தூரம் உனக்கு நடக்க முடியுமோ நட. நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறியோ. 17வது வருஷம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. நீ அலைச்சி போ, நீ எவ்வளோ எங்கெல்லாம் கால் வைக்கிற போ. ஆண்டவரே, லோத்துக்கு சூப்பராக செலக்ட் பண்ண விட்டுட்டீங்க, எனக்கு ஆண்டவர் இப்படி நடக்க விட்டுறீங்க. ஆபிரகாம் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படணும்னா அவன் நடந்து தான் ஆகணும், அலைந்து தான் ஆகணும். ஆண்டவர் சொல்ல, நீ அலைந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன்றார். இப்போ ஈசாக்கி நாட்கள் வருது. 26வது அதிகாரத்தில் எகிப்துக்கு ஒரு ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சம் போல் ஒரு பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு மெதுவாக எழும்பி எகிப்துக்கு போகலான் இருக்கும்போது ஆண்டவர் ஈசாக்கை தட்டி சொல்கிறார், நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இருக்கிற பூமியை நான் உனக்கு. அப்பாட்ட சொல்கிறாரு, நீ நடந்து திரின்றாரு, பிள்ளைகிட்ட உட்காருன்றாரு. யாக்கோபை தேடி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது அவன் கல்லை எடுத்து படுத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை தாத்தாவை நடக்க வைக்கிறாரு, அப்பாவை உட்கார வைக்கிறாரு, பிள்ளைய படுக்க வச்சு ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நடக்க விடுறாரா? ரொம்ப அலைய விடுறாரா? தலைமுறையை நல்லா வைப்பார் ஆண்டவர், தலைமுறையை நல்லா வைப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் எங்க இன்னைக்கு உங்களுக்கு அது சாட்சியா தெரியுங்க. நீங்க படிக்காத ஸ்கூல்ல பிள்ளைய இன்னைக்கு படிக்க வைக்கிறார், நீங்க பார்த்திராத அநேக காரியத்தை நீ பிள்ளைங்களை பார்க்க வைக்கிறாரா? ஆமே. அப்ப ஏன் என்ன அலைய விடுறார், என்ன நடக்க விட காரணம் என்ன? ஒரே வார்த்தை சொல்றேன், அதுல உன் பிள்ளை நடந்துட மாட்டான், அதுல உன் தலைமுறை நடக்காது, நடக்க முடியாது. பிள்ளைக்கு இன்னொரு ட்ராக் இருக்கு, அது வேற. அவன் அதுல நடக்கும்போது அவன் சந்ததி அது காக்கப்படும். ஆனா இன்னைக்கு நீ நடக்கிறத விட்டுட்டேன்னா நாளைக்கு ஈசாக்குக்கு நடக்க முடியாது. ஆண்டவர் டாபிக்கை மாத்துறாரு. நான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை இப்ப சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் என்ன இந்த மாறாவை டேஸ்ட் பண்ண வைக்கிறீங்க? ஏன் நாளைக்கு நீ இன்னைக்கு டேஸ்ட் பண்ணு, முறுமுறுக்கிறதோட முடிஞ்சிடும். நான் உனக்கு இப்ப காமிச்சு தரேன், ஒரு அற்புதம் நடக்கும், செஞ்சிருவேன். ஆனா நாளைக்கு உன் பிள்ளை வரும்போது இதை டேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி போயிடுவான். நீ இன்னைக்கு நடக்கிற இந்த பாதையில நாளைக்கு உன் பிள்ளை நடக்க முடியாது. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து வைத்திருக்கிற தெய்வம். அவர் என்னை மட்டுமில்லை 1000 தலைமுறையும் பார்த்து வைத்திருக்கிற தெய்வம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி glory glory hallelujah. அவர் என்னை கையில் எடுக்கும் போது எதை பார்க்கிறார்? 1000வது தலைமுறையை பார்க்கிறார். அவர் என்னை கருவை உருவாக்கும் போதே அவர் என்னுடைய 1000வது தலைமுறை கருவை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. என்ன ஏன் ஆண்டவரை இன்னைக்கு அலைந்து திரிய விடுறீங்க? எப்பா நாளைக்கு ஈசாக்குக்கு இப்படி அலைய முடியாது, அவனுக்கு பலன் இருக்காது. அவன் நாளைக்கு இருந்து சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? அன்னைக்கு என் அப்பா அலைஞ்சதுனால இன்னைக்கு என்ன உட்கார வச்சு ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். யாக்கோபு சாட்சி சொல்லணும், என் தாத்தா அலைஞ்சதுனாலையும் என் அப்பா உட்கார்ந்ததுனாலையும் இன்னைக்கு என்ன படுக்க வச்சு ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். ஆமே. நாளைக்கு இந்த மாறா கிட்ட வரவங்க எப்பா
ஏற்கனவே போன ஜனமும் ஒண்ணுதான், ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒண்ணுதான். இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் தேசத்திலே கனப்படுத்த வைக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு கனத்தை என் ஆண்டவர் இந்த தேசத்திலே வைப்பார். அந்த அழைப்பை கனப்படுத்துறதுக்கு தான் சில பாதை கர்த்தர் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நடந்தவனுக்கு குறித்த சாட்சி போல உன் சாட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு முந்தின நாள் இந்த வழியா ஒருத்தங்க போனாங்க, அந்த தண்ணியில டேஸ்ட் மாறல, ஆனா நேத்தைக்கு ஒரு கூட்டம் இதுல போச்சுதுங்க. நேத்தைக்கு ஒருத்தங்க இதுல கால் வச்சாங்க, நேத்தைக்கு ஒருத்தங்க இதை வந்து டேஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அது மதுரமாய் மாறி இருக்கிறது. யார் அந்த கூட்டம்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமே ஆமே ஹalleluya. அதனால தாவீது கோலியாத்தை பார்த்தது வந்து சொல்ற, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லை. நேத்தைக்கு இருந்தது போல. நேத்துக்கு என்ன சாட்சி? நேத்துக்கு அவன் வந்தா இவங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன சாட்சி சொல்ல போற? தாவீது வந்தா இனி அவன் இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன சாட்சி இருக்கணும் தெரியுமா? முந்தின நாள் அவங்களால நிக்க முடியல, ஆனா இன்னைக்கு நமக்கு நிக்க முடியும். ரீசன், நேத்துக்கு தாவீது வந்து நின்னா, அழைக்கப்பட்டவன் வந்து நின்ன ஒரு சாட்சி உண்டாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால சில பாதை இன்னைக்கு எனக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார்னு விசுவாசிக்கிறவன் ஆமே. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் கொண்டு வந்து வெட்கப்படுத்துறவர் கிடையாது, வெட்கப்படுத்த மாட்டார். அதுக்கு அடையாளம் தான் ஆண்டவர் என்ன காமிச்சு கொடுக்கிறார்? ஒரு மரத்தை. அந்த மரம் அந்த நேரத்தில் ஆண்டவர் உருவாக்கினதல்ல. ஒரு மரம் உருவாக்கப்பட்டு அது விதைக்கப்பட்டு அது மரமா வளரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? மரத்தை பார்த்ததே கிடையாதா? மரம் வளரணும்னா உத்தேசமா குறைஞ்சது மினிமம் எத்தனை வருஷம் ஆகும்? கொஞ்சம் பெருசா வளரணும்னா ஒரு 5 வருஷம் இல்லை? இவங்க இந்த இடத்துக்கு வந்து கூடி போன ஒரு 4 நாளோ 5 நாளோ, 5 நாள்னு போடுங்க, 5 நாள் தான் ஆச்சு. 5 நாள் தான் இப்போ ஆச்சு எகிப்திலேருந்து புறப்பட்டு. அவங்க புறப்பட்டு வந்து இந்த 5 நாள் தான் ஆச்சு. ஆனால் இந்த மரம் வளர்ந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ எப்போ இங்கே வருவேன்னு அவர் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரு. நீ வரும்போது இங்கே என்ன நடக்கணுங்கிறத ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. நீ தண்ணியை கண்டு கலங்காத, என்ன நடக்கும் கண்டு கலங்காத. ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உன்னை பார்க்க வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆட்டுக்குட்டியை குறித்து அண்ணன் இருக்கிற ஒருக்க பேசியிருக்கிறாங்களே, ஈசாக்கு கண்களில் எதை காமிக்கிறான்னா ஆட்டுக்கடாவை. ஒரு ஆட்டுக்கடாவின் வயது குறைஞ்சது 3 வயசாவது இருக்கணும். ஆட்டுக்குட்டின்னா ஆட்டுக்கடைனா 2 வயசுக்கு மேலே இல்லை. ஆண்டவர் இந்த சோதனையை சொன்னது 3 நாளைக்கு முன்னாடி. 3 நாளைக்கு முன்னாடி சோதனை. இந்த சோதனை நடத்துவதற்கு அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்குட்டியை பிறகு பண்ணிட்டார். எத்தனை முறை இந்த ஆட்டுக்குட்டி ஆபிரகாம் கண்ணுக்கு முன்னாடி ஓடி இருக்கும், ஆனால் தெரியாது இதுதான் நாளைக்கு என் பிள்ளைக்காக. நீ இதில் கால் வை, நீ இதை டேஸ்ட் பண்ண. ஏன் ஆண்டவர்? நான் டேஸ்ட் பண்ணும், உன் மேலே தான் அழைப்பு இருக்குது. நீ டேஸ்ட் பண்ண. நீ இன்னைக்கு இதில் கால் வச்சேனா நாளைக்கு இதில் கால் வைக்க போறவெல்லாம் சொல்லுவான், அவங்க வந்ததுனால, அவங்க நடந்ததுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நடத்துகிற பாதை நன்மைக்காக, உன் பின் வரும் சந்ததிக்கு நன்மை உண்டாகும். எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் உண்மையுள்ள தேவன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. ஆமென். முற்பிதாக்கள் ஓ எங்கள். ஒரே ஒரு வார்த்தையை சொல்ற, கவனிங்க. இந்த பாதையை சந்திக்க வைக்கிற இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், நீ முறுமுறுக்காத, நீ என்ன பாருன்றார். ஜனங்கள் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது மோசே முறுமுறுக்கவில்லை. வேதம் சொல்லுகிற மோசே கர்த்தரை நோக்கி, ஆமாம், கர்த்தரை நோக்கி பார்த்தானா முறையிட்டானா வருது. வாசிங்க 15வது அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நீங்க மோசையை மாட்டி விட்டுறாதீங்க. மோசே நோக்கி கூப்பிடுகிறான்.
கூப்பிடுகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தான். மோசேட்ட ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா மோசே தான் நிலையத்தில் நின்று நடத்துறார். ஆண்டவர் உடனே அந்த இடத்துல கோபத்தை காட்டல, மோசையை பார்க்கிறாரு. ஏன்னா மோசையை கொண்டு வர்றார், மோசையை வச்சு தான் நடத்துறார். அழைக்கப்பட்டவன் தான் பார்ப்பாரு, நீ என்ன இந்த இடத்துல நீ என்ன பண்ற ஆண்டவர், நீங்க என்ன இந்த பாதையில் நடக்க வைக்கிறீங்க, இதுல நீ முறுமுறுக்கிற என்ன பார்க்கறியா? இந்த மரம் இங்க ஒண்ணு இருக்கிறது இதற்காக என்பதை மோசே அறிந்து கொண்டது எப்பொழுது என்றால் கர்த்தரை பார்த்த போது மட்டுமே. ஆமே, நான் மோசையை பார்த்தா எனக்கு இந்த மரம் எதுக்குன்னு தெரியாது, ஆனா கர்த்தரை பார்த்தா இந்த மரம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். நடத்துற பாதையில நான் கர்த்தரை பார்த்தா ஏன் இந்த பாதையில் என்னை கொண்டு வந்தார் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால வேற எதையும் பார்க்காதீங்க. சில பாதையில கர்த்தர் உங்களை பர்பஸா கொண்டு வராருன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஏலியம் இருக்கிறது, அது ஏன் டைரக்டா அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானே, அதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே ஆண்டவர். ஆனால் சொல்லாமல் சிலதை சந்திக்க வைக்கிறார்னா இது நாளைக்கு உன் தலைமுறை இந்த பாதையில் நடக்கும்போது சொல்லணும், இதுக்கு முன்னாடி என் தகப்பனும் என் தாயும் என் தலையும் என் முற்பிதாக்கள் நடந்த பாதை இது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்ன நீங்க நடத்துற எல்லா பாதைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், உங்களை தான் சிலதுக்கு நன்மையா மாத்துறாரு ஆண்டவர். ஆமாம், உன்னை வேண்டான்னு சொன்னவங்க நடுவில் ஒன்னதான் ஆண்டவர் நன்மையா மாத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கசப்பா இருக்கணுங்கிற நடுவுகள் தான் உன்னை கர்த்தர் மதுரமா மாத்திட்டே இருக்கிறார். உன் நிமித்தம் சில கிரியைகள் உங்க குடும்பத்தில் மதுரமாய் மாறும். உங்கள் நிமித்தம் சில காரியங்கள் உங்க குடும்பத்தில் மதுரமாய் மாறும். உங்கள் நிமித்தம் நீங்கள் நடக்கிற சில பாதை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் மதுரமாய் மாற பண்ணுவார். இது உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம், இது உன் பின் சந்ததிக்கு ஆசீர்வாதம், இது உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஷாகரா பாபா லே ரெப்ரோ ஷாதலா ராகாபா. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். சில மாறாவின் அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைங்க, இப்போ நீங்க கர்த்தரணும், இதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இதுல என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். வெட்டி போட வேண்டியதை சில வெட்டி போட சொல்லுவார், அதை வெட்டி போட்டுரு. ஆமென். சிலதை அகற்ற வேண்டியதை அகற்ற சொல்லுவார், அகற்றிடு. நீ செய்யறதுல சரியா செய், அவருடைய வார்த்தையின்படி நீ செய். மதுரமாய் மாற வேண்டியதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் பின் வரும் சந்ததிக்கு இது நன்மையாக சில பாதையை உனக்கு அனுமதித்தது உன் பின் வரும் சந்ததிக்கு நன்மையாக. வெட்டி போட வேண்டியது வெட்டி போடு, வெட்டி போட வேண்டியது வெட்டி போடு. glory glory shala ra ba 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 rikha ba ga da la ra ba ba shatara ba ba la ra da ra libro ba shatara rikha ba ba. ஆமே, ஒரு வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிற ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வார்த்தை ஒரு செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தது, ஆண்டவர் என்ன காட்டுறார்? ஒரு மரத்தை காட்டுறார். அப்போ இந்த தண்ணி ஏன் கசப்பா இருக்குன்னா இந்த மரம் வளர்றதுனால. அப்போ இது இனி மதுரமா மாறணும்னா இதை வெட்டி போடும். ஆவிக்குரிய கர்நாடகத்தில் சொல்றேன், சிலது நமக்கு தெரியாம வளர்ந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம குடும்பத்தில் சில கசப்புகள் இன்னைக்கு சாத்தான் விதைச்சிட்டு இருக்கிறான்னு நம்மை அறியாம. இது வந்த பிறகு மோசே கர்த்தரை பார்த்த பிறகுதான் மோசே கண்ணுக்கே தெரியுது. காமிச்சு கொடுக்கிறார். மரத்தை போட்டான்னு எப்படி போட்டிருப்பார்? வெட்டி தான். அப்ப வெட்டப்பட வேண்டியது வெட்டப்பட்டுச்சுன்னா கசப்பெல்லாம் மதுரமா மாறும். ஆமே, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி. ஆமே, முடி எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி. சில காரியங்கள் நமக்கு தெரியாம இதை ஏன் உங்களை சந்திக்க வச்சிருக்கிறார்னா, மோசே நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரே வார்த்தை, ஆண்டவரே எதனால ஆண்டவர் அப்படியே கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சிலதை உங்களுக்கு உணர்த்துவார், சிலதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சில காரியங்கள் கர்த்தர் நன்மைக்கேதுவாக நாளைக்கு உன் பிள்ளை இதை சந்திக்க கூடாது, நாளைக்கு உன் தலைமுறை இதை சந்திக்க கூடாது. ஆமென். நான் சந்திச்சது என் தலைமுறை சந்திக்குமானால் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? ஆண்டவரே, நான் நடக்கிற பாதை, நான் சந்தித்ததை என் தலைமுறை சந்திக்க கூடாதப்பா. நான் கண்ட இந்த நுகத்தை என் தலைமுறை பார்க்க கூடாது ஆண்டவரே. நான் டேஸ்ட் பண்ண இந்த கசப்பை என் தலைமுறை டேஸ்ட் பண்ணக்கூடாது. நாளைக்கு என் தலைமுறை இங்கே நிற்கும் போது அவன் இன்னும் சொல்லணும், என் தகப்பன் இதில் நடந்ததுனாலையும் என் தாய் இதில் நடந்ததுனாலையும் இன்னைக்கு நான் விடுதலையோடு நடந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சாட்சி கேட்கத்தக்கதா என் தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஷாகரா பாபா லதரபோ
ரேப்ரோ ஷலதரியாதரா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எந்த காரியம் இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க வச்சிட்டு இருக்கிறா, இன்னைக்கு உங்களை சந்திக்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட இதை போய் கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு அதை காண்பித்து தாங்க. ஆண்டவரே நோக்கி கூப்பிட்ட போது மோசைக்கு நீர் அதை காண்பித்திர, எனக்கு அதை காமிச்சு தாங்கப்பா. ஆண்டவர் நாளைக்கு என் சந்ததி வரும்போது, என் தலைமுறை இதே போல ஒரு பாதையில் நடக்கும் போது, அவன் இடறக்கூடாது, அவன் கலங்கிடக்கூடாது. அவன் இன்னும் சொல்லணும், ஆமென், அன்றைக்கு என் முற்பிதாக்கள், என் தகப்பனும் என் தாயும் நடந்தது நிமித்தம் இன்றைக்கு என்னை கர்த்தர் நன்றாய் வைத்திருக்கிறார்னு சொல்லத்தக்கதா இந்த தேவன் மகிமைப்படுத்துகிறார். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த ஆமென் தலைமுறை. Glory Father, hallelujah. எங்கள் அடைக்கல் மானீரையா, முற்பிதாக்கள். Yes Lord, ஆமென். நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை கர்த்தர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசனத்தின் ஆளுகளை நிரப்பினதற்காக நன்றி. நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் பின்வரும் சந்ததிக்கு நன்மை உண்டாகும்படி இன்று நீர் எங்களை நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இதில் நடப்பது நிமித்தமாய் ஆண்டவரே, இது எங்களுக்கு அழிவு அல்ல ஆண்டவரே, இது அநேகருக்கு நன்மையாய் மாறும்படி எங்களை அதற்கு பாத்திரமாய் நீர் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை குறித்த சாட்சி பின்வரும் சந்ததிகள் நடுவில் உண்டாகும்படியாய் நீர் எங்களை இன்றைக்கு நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்கு நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெளிவாய் உம்மை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் சரியாய் அறிந்து கொண்டு காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்புங்க. நீ பேசுகிற வார்த்தையை பிடித்து கொண்டு வீட்டில் போய் ஒரு விஷயம் கூட இதை தியானிக்கவும் ஆண்டவரே அப்பா, சில காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தும்படியாக உம்முடைய கரத்திலே தருகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதையிலே உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதித்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெப விண்ணப்பங்களோடு வேதனைகளோடு பாரங்களோடு யார் யார் இதில் கலந்து கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய அதிசயம் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.